இன்று முட்டை சேர்த்து கருவாடு செய்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. கருவாடு 50 கிராம், சின்ன வெங்காயம் 15, முட்டை 2, பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதை மையாக அரைத்து கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வைத்து கருவாட்டில் ஊற்றி 5 நிமிடம் ஊறவிடவும். ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு சேர்த்து கடலைப்பருப்பு சிவந்தவுடன் கருவேப்பிலை சேர்க்கவும். அதனுடன் சிறிய வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கவும். வெங்காயம் சிவந்தவுடன் அரைத்து வைத்த பூண்டு விழுதை சேர்த்து நன்றாக வதக்கவும். எண்ணெய் பிரியும் வரை வதக்க வேண்டும். சிறிதளவு உப்பு சேர்த்து கொள்ளவும். நன்றாக வதங்கியவுடன் ஊற வைத்த கருவாடு நன்றாக 2 முறை அலாசி இதனுடன் சேர்க்கவும். கருவாடு ஒரு 5 நிமிடம் நன்றாக எண்ணெய் பிரிந்து வரும் வரை வதக்கவும். நடுவில் குழி செய்து அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் 2 முட்டையை உடைத்து ஊற்றவும். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளவும். இது எங்கள் அம்மா நெத்திலி மீன் கருவாட்டில் செஞ்சு கொடுப்பாங்க. காலையிலேயே கருவாட்டை ஊற வச்சு சாயங்காலமாக அதை 2ஆக பிரித்து நடுவில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு சுத்தமாக கழுவி அதில் செஞ்சு கொடுப்பாங்க. அரைப்பதம் வேகும் வரை நன்றாக கிளறி விடவும். முட்டை அரைப்பதம் வெந்தவுடன் கருவாட்டுடன் சேர்த்து நன்றாக கிளறவும். குறைவான தீயில் வைத்து செய்யவும். அடிப்பிடிக்காமல் நன்றாக கிளறவும். கருவாடு தயார். சூடான சாதத்துடன் பிசைந்து சாப்பிட ருசியாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாய்.